ஆமோஸ் ஆமோஸ் 3 ஆமோஸ் 3 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீர்க்கதரிசிகளுக்கு ஒன்று சொல்லாமல் 7ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். 8 சொல்லுகிறது, சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாமல் இருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? தீர்க்க தரிசனம், இந்த தீர்க்க தரிசனத்திற்கு சரியான ஒரு முறைப்படி மக்களிடத்தில் சொல்வதில்லை. தீர்க்க தரிசனம் என்றாலே பயப்படுகிறார்கள். தீர்க்க தரிசனம் அவசியம். இந்த ஃபியூச்சரில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? உங்களுக்கு நல்லது செய்வார். எனக்கு அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை பற்றி சொல்லிவிட்டு 12ஆம் அதிகாரத்தில் வரத்தை பற்றி சொல்லிவிட்டு 14 சொல்லுகிறார், அன்பை நாடுங்கள். 14:1 அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வசனங்களை விரும்புங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியையும் ஆறுதலையும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான் என்று 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். எனக்கு அருமையானவர்களே, தீர்க்க தரிசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 19வது 20வது, உங்களுடைய ஆவியை நீங்கள் அடக்கி போட வேண்டாம், அந்த அனலை அடக்கி போட வேண்டாம். தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை நாம் அற்பமா எண்ணுகிறோம், ஆகினாலே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனம் உங்களுக்காக ஆண்டவர் தருகிறார். தீர்க்க தரிசன வரங்களை ஊழியர்களே, நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஜனங்கள் உற்சாகமடைவார்கள், ஜனங்கள் கட்டப்படுவார்கள், ஜனங்கள் எச்சரிக்கப்படுவார்கள், ஜனங்கள் தேற்றப்படுவார்கள், தேவனுடைய ராஜ்யம் பலப்படும். எனக்கு அருமையானவர்களே, தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி உங்கள் மீது இருக்கும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் வருவார், அந்த 9 வரத்திலே உள்ள அந்த தீர்க்க தரிசன வசனங்களால் உங்களை நிரப்புவார். எனக்கு அருமையானவர்களே, தீர்க்க தரிசனங்கள் ஆமோஸிலே 3, 7, 8 நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே. நிந்தை நீங்கும்படியாக, கட்டுகள் உடையும்படியாக ஆண்டவர் தன்னுடைய தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார். அதே போல எசேக்கியேலையும் எரேமியாவிலும் இந்த தீர்க்கதரிசிகள், அந்த எசேக்கியேல் அந்த எலும்புகள் மட்டியிலே தீர்க்கதரிசனம் சொல்லும் போது அவைகள் ஆவி உயிரடைந்தது. தீர்க்கதரிசனம் சொல்லும் போது எழுப்புதல் வரும், உயிரடைவீர்கள். வேத வசனம் தீர்க்க தரிசனங்களுக்கும் தீர்க்க